கௌரவ சபாநாயகர் அவர்களே, எதிர்வரும் வாரத்திற்கான ஒழுங்கு பத்திரம் தொடர்பில் கலந்துரையாடுவதற்கு சாதாரணமாக கட்சித் தலைவர்கள் கூட்டம் ஒன்று வார நாட்களில் நடைபெறும். அடுத்த பாராளுமன்ற வாரம் தொடர்பில் கலந்துரையாடும் இந்த வார கட்சித் தலைவர்கள் கூட்டத்திற்கான நேரம் திகதி இன்னும் அறிவிக்கப்படவில்லை. அவ்வாறு இடம்பெறாவிட்டால் பாராளுமன்ற உறுப்பினர்கள் விவாதங்களுக்கு தயாராவதற்கான போதிய அளவு கால அவகாசம் கிடையாது. இந்த வாரத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்த எதிர்பார்க்கவில்லை. அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுடன் தொடர்புடைய மேலும் 2 சட்டங்கள் தொடர்பான நீதிமன்ற நடவடிக்கைகள் நிறைவடைந்தால் அவற்றை அமுலாக்க முடியும் என்ற எதிர்பார்ப்புடன் இருக்கின்றோம். நீங்கள் தற்போது நம்பிக்கையில்லா பிரேரணை தொடர்பாக நடவடிக்கையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். ஆகவே அவற்றுக்கும் ஒழுங்கு பத்திரங்களில் வாய்ப்பு வழங்க வேண்டும். ஆகவே இந்த வாரத்தில் கட்சித் தலைவர்களின் கூட்டத்தை நடத்தாமல் அரசியலமைப்பு விடயங்கள் அதேபோன்று உங்களுடைய நம்பிக்கையில்லா பிரேரணை நடவடிக்கைகளின் நிலைமைக்கு அமைவாக திகதிகளை அறிவிக்க எதிர்பார்க்கின்றோம். எவ்வாறாயினும் நாங்கள் போதிய அளவான நாட்களை வழங்கி நியாயமான முறையில் அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு முன்னுரிமை வழங்கி பார்லிமென்றத்தில் செயற்படுகின்றோம். நேற்றைய தினம் பார்லிமெண்ட் உறுப்பினர் ரோஹண பன்னார விசேட காரணி ஒன்றை முன்வைத்தார். அவர் முன்வைத்த விடயத்தை உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். முன்வைத்த பின்னர் இது தொடர்பில் தேடி பார்ப்பதாக நேற்று நான் அறிவித்தேன். செயலகத்திற்கு அந்த அறிக்கை கிடைக்கவில்லை என்று கூறுகின்றார்கள். அது கிடைத்ததும் அதற்கான நடவடிக்கை எடுப்போம். இந்த அனைத்து பாராளுமன்ற உறுப்பினர்களதும் சிறப்புரிமைகள் தொடர்பான பிரச்சினையே இதுவாகும். எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் சிறப்புரிமைகளை கோருவது எதிர்க்கட்சி தலைவரின் உரிமையாகும். நீங்கள் அதனை எழுத்து மூலமாக எனக்கு அறிவியுங்கள். எங்களுக்கு கிடைக்கவில்லை. இது தொடர்பில் எனக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. பிரதி போலீஸ் மா அதிபருக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது. பாராளுமன்றத்துக்கு இதன் பிரதி வழங்கப்படவில்லை. இது தொடர்பான கடிதம் எனக்கு கிடைத்தது. இதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும். அதனை நடைமுறைப்படுத்த அமைச்சரவை அனுமதி பெற வேண்டும் என இந்த கடிதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. மதுகம தேர்தல் தொகுதி மற்றும் அகலவத்த தேர்தல் தொகுதியை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற பார்லிமெண்ட் உறுப்பினர் ஜகத் விதானவுக்கு மதிப்பீட்டு அறிக்கைக்கு அமைய பாதுகாப்பு வழங்கப்பட்டது. அது நல்லது. அதற்கு நன்றி. அந்த பார்லிமெண்ட் உறுப்பினர் இங்கு இதனை கூறியதுதான் குறைந்தபட்சம் சபாநாயகருக்கு கூட அறிவிக்கவில்லை என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்கின்றீர்கள். அது தொடர்பில் தமது உறுப்பினர்களுக்கு ஆலோசனை வழங்காமல் வருடக்கணக்காக பார்லிமென்றத்தில் இருந்து கொண்டிருக்கும் போது நடைமுறைகள் குறித்து ஆலோசனை வழங்க வேண்டும் அல்லவா? எழுத்து மூலம் அறிவிக்குமாறு கூறி 24 மணித்தியாலங்களுக்கு முன் இது பாதுகாப்பு தொடர்பில் மீண்டும் பேசுகின்றார். பார்லிமென்றத்தில் பேசுவதை டிவியில் போட்டுக் கொள்வது அல்ல வேலை. பார்லிமெண்ட் உறுப்பினருக்கு பிரச்சனை ஒன்று இருந்தால் அதனை சரியாக சபாநாயகருக்கு கூறுங்கள். கூறாமல் பார்லிமென்றத்தில் பேசிக் கொண்டிருப்பதில் பயனில்லை. நாங்கள் அதனை கவனத்திற்கொள்வோம். ஆனால் இங்கு வெறுமனை பேசிவிட்டு அறிவிக்குமாறு கூறிய பின்னரும் இன்று வரை இருந்து மீண்டும் நாளை வரையில் இருந்தால் பாதுகாப்புக்கு என்ன நடக்கும் என்று உங்களுக்கு தெரியும் அல்லவா? ஆகவே பாதுகாப்பு தொடர்பில் பிரச்சனை இருக்குமானால் எந்த ஒரு உறுப்பினரும் அதனை முறையாக அறிவியுங்கள். அது தொடர்பில் அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கும்.